Hi students, good morning. நீங்கள்லாம் 8th இருந்து இப்போ 9th வந்திருக்கீங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சயின்ஸில் எத்தனை லெசன் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும், இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிலாம் ஐடியா இருக்கா? ஸோ மொத்தம் 27 லெசன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் பற்றி பார்ப்போம். மெஷர்மெண்ட் பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம்ல. 8th 6th 7th எல்லாத்துலேயும் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருப்போம். ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீளம்னா என்ன, அகலம்னா என்ன, ஏரியானா என்ன, வால்யூம் எல்லாமே அதை பற்றி பார்த்துருப்போம்ல. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக 9thலையும் பார்ப்போம். சரியா? சரி, பார்ப்போமா? லெசனுக்குள்ளே போவோம். மெஷர்மெண்ட்னா என்ன? மெஷர்மெண்ட் பற்றி ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தெரியும்? சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உன்னோட ஹைட் பற்றி கேட்குறான்னு வச்சுப்போம். நீ அதை எப்படி மெஷர் பண்ணி சொல்லுவ? எப்படி சும்மா 100 10 20 இப்படி எதாவது சொல்லுவியா? சொல்ல மாட்டோம். ஒரு மெஷரிங் டேப் எடுத்து என்னோடய ஹைட் எவ்வளோன்னு அளந்து அப்படி சொல்லுவோம். கடையில் போய் அம்மா பால் பாக்கெட் வாங்க போகிறாங்கன்னா சும்மா பால் தாங்க அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொல்லுவோம். லிட்டரில் கொடுங்க, மில்லி லிட்டரில் கொடுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்குது? நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மெஷர்மெண்ட்ங்கிறத யூஸ் பண்ணுறோம். அப்படி தானே? ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறோம். ஏதாவது வாங்க போகிறதுனாலும் மெஷர் பண்ணி சொல்கிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே மெஷர்மெண்ட்ங்கிறது ரொம்ப அவசியம். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லெசனை நமக்கு வச்சுருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி தானே? சரி, ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். மெஷர்மெண்ட் இஸ் த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டி வித் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ ஒரு அன்னோன் குவான்டிட்டியோட அளவை நோன் குவான்டிட்டியை வச்சு அளக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட்க்கு என்ன தேவை? அதுக்கு குவான்டிட்டிஸ் தேவை, அளவுகள் தேவை. அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்ன? இயற்பியல் அளவுகள் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட்டே பண்ணுவோம். அப்படி தானே? லென்த்து பிரெத்து இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து நம்ம வேறு எந்த அளவை வச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் அதை மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த லென்த் அளக்கிறதுக்கு நம்ம வேறு ஏதாவது அளவுகளை யூஸ் பண்ணுவோமா? மாட்டோம். ஏதோ ஒரு மீட்டர் ஸ்கேலோ மெஷரிங் டேப்போ வச்சு லென்த்தை மெஷர் பண்ணணும், அவ்வளோதானே? ஸோ இந்த அளவுகளை அளக்கிறதுக்கு வேறு எந்த அளவுகளும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ குவான்டிட்டிஸ் விச் கேன் நாட் பி எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கால் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஒரே ஒரு அளவுகளை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்னவாக இருக்கும்? ஏதாவது ஒரு 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணுறதுனாலையோ இல்லை கம்பைன் பண்ணுறதுனாலையோ இல்லை டிவைட் பண்ணுறதுனாலையோ கிடைக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவாங்க? டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், பிரெத் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அப்போ 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்கிது? ஏரியாங்கிற ஒரு டிரைவ்டு குவான்டிட்டிஸ் கிடைக்கிது. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு புரிஞ்சிச்சா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் அதை ஒரே ஒரு அளவுகளால் மட்டும்தான் நம்ம அளப்போம். அதை அளக்கிறதுக்கு வேறு எந்த குவான்டிட்டிஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் ஏதாவது ஒரு 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை கம்பைன் பண்ணுறதுனாலையோ மல்டிப்ளை பண்ணுறதுனாலையோ டிவைட் பண்ணுறதுனாலையோ கிடைக்கக்கூடியது தான் என்னது? டிரைவ்டு குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் யூனிட்ஸ் பற்றி பார்ப்போம். எதுக்காக நம்ம யூனிட்ஸுங்கிற டாபிக் போகிறோம்? இப்போ உன் ஃப்ரெண்டு உன்னோட ஹைட்டை கேட்டால் என்னோடய ஹைட்டு 120 அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். மீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ அதே மாதிரி கடைக்கு துணி வாங்க போகிறோம்னா துணி தாங்கன்னு மட்டும் கேட்டுருமா? இவ்வளோ மீட்டரில் தாங்க, 40 மீட்டரில் தாங்க அப்படின்னு தானே கேட்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் அளக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? யூனிட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் எங்கே போகிறோம்? யூனிட்ஸ்க்கு போகிறோம். A unit is a standard quantity with which the unknown quantities are compared. இந்த யூனிட்டுங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதை வச்சு தான் நமக்கு தெரியாத அன்னோன் குவான்டிட்டிஸாக நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? யூனிட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ முதல்லலாம் நமக்கு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருந்துச்சு. சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படிலாம் நிறையா சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. அதாவது சிஜிஎஸ் சிஸ்டம்னா சிங்கிறத லென்த் அளக்கிறதுக்கான அளவு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாசை கிராம் சொல்லுவாங்க, டைமை செகண்ட் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த எஃபிஎஸ் சிஸ்டத்துலையும் லென்த்தை வந்து ஃபூட் அப்படிங்கிற அளவால் அளப்பாங்க. ஃபூட்னா ஃபீட், அடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி மாசை பவுண்ட் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க, டைமை செகண்ட் தான். எம்கேஎஸ் சிஸ்டத்துலையும் அதே தான், மீட்டர், கிலோகிராம், செகண்ட். லென்த்தை மட்டும் மீட்டரும் மாஸுங்கிறத கிலோகிராம்லையும் மெஷர் பண்ணுவாங்க, டைம்னா செகண்ட் தான். ஆனால் இந்த மாதிரி போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 1960 ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு பாரிஸில். ஸோ அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேறு அளவுகளை யூஸ் பண்ணும்போது, இம்போர்ட் பண்ணும்போதோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக குழப்பம் வரும்ல. அவங்களோட யூனிட்டில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, இத்தனை பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட யூனிட்டில் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே மாதிரி யூனிட் சிஸ்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அதோட எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன, டிரைவ்டு குவான்டிட்டிஸோட எஸ்ஐ யூனிட்ஸ் என்னன்னு தெளிவாக பார்ப்போம். ஸோ மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா. ஸோ லென்த்னா அதோட யூனிட் மீட்டர் தான். எஸ்ஐ யூனிட்லேயும் அதோட யூனிட் மீட்டர் தான். அதோட சிம்பிள் எம். ஏன் சிம்பிளை வந்து இந்த மாதிரி ஷார்ட் ரெப்ரசன்டேஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈஸியாக எழுதுறதுக்கு, ஏதாவது ஒரு இடத்துல ஈஸியாக மென்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குது. இது எழுதுறதுக்கும் நிறையா ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாஸோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம், அதோட சிம்பிள் கேஜி. டைம் செகண்ட், அதோட சிம்பிள் எஸ். டெம்பரேச்சர் கெல்வின், அதோட சிம்பிள் கே. எலக்ட்ரிக் கரண்ட் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆம்பியர், அதோட யூனிட், அதோட சிம்பிள் கேபிட்டல் ஏ. நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, அதோட யூனிட் சிடி சிம்பிள். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதோட யூனிட் மோல், அதோட சிம்பிள் எம்ஓஎல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். லென்த்னா என்ன, நம்ம நார்மலாக நமக்கு லென்த்னா என்னன்னு தெரியும்ல. லென்த்னா என்ன, ஏதாவது ஒரு ரெண்டு டிசைட் பாயிண்ட்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம், லென்த் அப்படின்னு சொல்லுவோம். லென்த் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ லென்த்தை எதனாலலாம் அளப்போம், யார்டால் அளக்கலாம், இல்லை மீட்டர் ஸ்கேலால் அளக்கலாம், மெஷரிங் டேப்பால் அளக்கலாம். இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. சரியா. ஸோ அதே மாதிரி நம்ம வெளியில் இருக்கிற நம்ம எர்த்தில் இருக்கிற எல்லா திங்ஸையும் இந்த மாதிரி மீட்டர் ஸ்கேலு, மெஷரிங் டேப்பு இப்படிலாம் உட்காந்து அளந்துட்டுருக்கலாம். ஆனால் அதே அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் எப்படி ஒரு 2 பிளானட்ஸ்க்கு இடையில் எவ்வளோ தூரம் இருக்கும், அதை உட்காந்து நான் மெஷரிங் டேப்பால் அளக்க முடியுமா, முடியாது. ஸோ அதுக்காக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், இன்னொன்று லைட் இயர், இன்னொன்று பார்செக். சரி, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னன்னு பார்ப்போம். It is the mean distance of the center of the sun from the center of the earth. அப்படின்னா என்ன அர்த்தம், சன்னோட மையப்புள்ளியிலேருந்து எர்த்தோட மையப்புள்ளிக்கு இடையே உள்ள தூரத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூ என்ன, 1.496 × 10^11 மீட்டர். ஸோ இதை தான் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கு இடையில் இருக்கிற தூரத்தையும் என்ன பண்ணாங்களாம், கண்டுபிடிச்சாங்களாம். சரியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி லைட் இயர் பற்றி பார்ப்போம். லைட் இயர்னால் இதை கண்டிப்பாக நம்ம 8th 7thலாம் இதை பற்றி படிச்சிருப்போம், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் 1 year இன் வேக்யூம் அண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு 9.46 × 10^15 மீட்டர். அதாவது இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஒளி ஒரு செகண்டில் எவ்வளோ தூரத்தை கடக்குது அப்படிங்கிறத ரெஃபரன்ஸாக வச்சு 2 பிளானட்ஸ்க்கு இருக்கிற தூரத்தையும் மெஷர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த லைட் இயர் மெத்தட். அதுக்கடுத்து பார்செக் மெத்தட்னா என்ன, இது புதுசாக இருக்குது, நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ பார்செக் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ்ட் டு மெஷர் த அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் சைட் த சோலார் சிஸ்டம். அவுட் சைட் த சோலார் சிஸ்டம்னா அவுட் சைட் த சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, நிறையா கிரகங்கள், நிறையா ஸ்டார்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஆல்ஃபா சென்டாரி அப்படின்னு ஸ்டார் பற்றி படிச்சிருக்கோமா. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ் கடையில் இருக்கிற தூரத்தை மெஷர் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம், பார்செக் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஒரு பார்செக் எவ்வளோவா, 3.26 × லைட் இயர்.